ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா கிளியர் டேங்க்கில் ஒரு மினி பிளான்டர் டேங்க் தான் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டில் தான் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆசை, ஸோ பிளான்டர் டேங்க் செட் பண்ணணும். அதுக்காக ஒரு அல்ட்ரா கிளியரில் எடுத்துருக்கோம். டேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. ஸோ இது நம்ம ஷாப்பில் இருந்துச்சு, அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதனோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வரும். 1500 1300 அந்த மாதிரி வரும். ஸோ தேவைப்படுறீங்க ப்ரீ புக்கிங் பேரில் எடுத்துக்கலாம். ஸோ இதிலே நார்மல் கிளாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 450 500 550 அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செராமிக் ரிங்ஸு, ஆக்டிவ் கார்பன்ஸு, அதுக்கப்புறம் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பெஸ்ட் லைட்டு. ஸோ இந்த லைட் வந்து நல்லாவே யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. பிளான்ட் க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த லைட் நம்மளுக்காக செட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். அது இல்லாமல் ஒரு 4-வே ப்ளூ பெட்டில் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ ப்ளூ பெட் பிராண்டில் எல்லா ஹேங்கான்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்டார்டிங் ஜஸ்ட் 250லேருந்து ஹேங்கான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிளான்டட் சாயில்டு ஒரு 3 to 4 kg எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்டட் டேங்கில் நீட்டாக செட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் தரேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ப்ராடக்ட் வேணா நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கார்பன் மட்டும் கொஞ்சம் ஃப்ளோருக்கு கீழே போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பிளான்டட் சாயில்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 inches நல்லா திக்னஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் லைஃப் நல்லா வரும், பிளான்ட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நான் செட்டப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேவைப்படுறீங்க பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. இதில் இருக்கிற டேங்க் மட்டும் தான் நம்ம ஷிப்பிங் பண்ண முடியாது. மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஷிப்பிங் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கேம்போ ஆஃபர்லாம் வச்சுருக்கோம். ஸோ பிளான்டர் டேங்க் வேணால் கேம்போவாக வாங்கிக்கலாம். ஸோ மினி பிளான்டர் டேங்க் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் நம்மள்ட்டே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1.5 inches வர மாதிரி திக்னஸ் வர மாதிரி நீங்கள் சாயில்டு போட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி சாயில்டு போட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர் வச்சு நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். ஸோ வாட்டர் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அதனோட ஏர் பிளாக்ஸ் இருக்க பபிள்ஸ், அப்புறம் வந்து சாயில்டில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் வரும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக எல்லாமே செட் ஆகிக்கும். நீங்கள் இதை செட் பண்ணி ஒரு 3 to 4 days கழிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிளான்டர் டேங்கை கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ எனக்கே அந்தளவுக்கு தெரியாது, நானே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபார்ம் தெரிஞ்சதுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் தனியாக இருக்குது, வாய்ஸ் கூட போடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி லைட் செட்டப் பண்ணிட்டோம். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் வரும். ஸோ குவாலிட்டியாக இருக்குது இந்த லைட்டு. ஸோ ஸ்டைப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஸ்டைப்ஸ் இருக்குள்ள, அதனால் குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆன் ஃபில்ட்ரு. ஸோ ஹேங் ஆன் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஸ்கிம்மரோடு இருக்குது, அதனால் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு மினி ஹேங் ஆன் தான். ஸோ இதிலே கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்கலாம். ஸோ இந்த சைஸ்க்கு இதுவே போதுன்ட்டு தான் எடுத்திருக்கேன். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 250 to 400 லிட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணுது 1 மணி நேரத்தில். அதனால் இந்த டேங்க் வெறும் ஒரு 30 to 40 லிட்டருக்குள்ளே தான் 30 லிட்டர் தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கீழே செராமிக்ஸ் பால்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பான்ஸ்லாம் ஆட் பண்ணோம்னா இன்னும் ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இதெல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாட்டரை மட்டும் ஃபில் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து உள்ள அந்த செராமிக் இது வைக்கணும். ஸோ அது வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இந்த டேங்க்கை நான் மெயினாக செட் பண்ணுறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பிளான்டட் ஃபிஷ்ஷு ப்ளஸ் வந்து ஷ்ரிம்ப்பு வளர்த்தோன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஷ்ரிம்ப்பு நல்ல வெரைட்டியான ஷ்ரிம்ப்ஸ் எல்லாமே எடுத்து வளர்த்தலான்ட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன ஷ்ரிம்ப்ஸ் எடுக்கலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமுங்காட்டி நம்ம ரெட் ஷ்ரிம்ப்ஸு, ப்ளூ, பிளாக் அந்த மாதிரி நார்மலில் இருக்கிற எல்லா ஷ்ரிம்ப்ஸும் எடுத்து ப்ரீடும் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆயிரும். ஸோ அதை அப்படியே செட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஷ்ரிம்ப்ஸ் வேணாலும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கலாம். இப்போதைக்கு ரெட் அண்ட் கோல்டன் ஷ்ரிம்ப்ஸ் வேணால் இருக்கும். ஸோ பீஸ் 40 rupees 35 rupees அந்த மாதிரி வரும். ஸோ தேவைப்படுறீங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டாக்கும் இருக்குது ஷ்ரிம்ப்ஸு, அது எல்லாமே இம்போர்ட் கப்பீஸ் எல்லாமே ஸ்டாக் வரும். அது பார்த்துட்டு கூட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஸோ டேங்க் எப்படி இருக்குன்னு கீழே அப்டேட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய ஆட் பண்ணால் தான் ஒன்றுமே நல்லாயிருக்கும். பிளான்ட்ஸ் இப்போதைக்கு எதுவுமே ஆட் பண்ணல, ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் கடைசியாக வச்சுருப்போம், அவ்வளோதான். ஸோ பிளான்ட் அதிகமாக எதுவும் இல்லை, அதனால் அது ஆட் பண்ணலாம். இனிமேல் தான் பிளான்ட் எல்லாமே போடணும். அனுபியாஸ் ஜாவா ஃபேம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பிளான்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃபிஷஸும் எது யூஸ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த பிளான்ட் மட்டும் தான் இப்போதைக்கு இருந்துச்சு, அதனால் வச்சுருக்கேன். ஸோ டேங்க் செட்டப் பாருங்கள், நீட்டாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அன்பாக்சிங்கில் ஃபிஷஸ் எல்லாமே ஸ்டாக் வரும். ஸோ புதுசாக ஒரு டேங்க் செட்டப் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் டேங்க் செட்டப் போட்டு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ புதுசாக யார் பார்த்தாலும் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம்.